டெய்லி காலையில எழும்பி கிச்சனுக்குள்ள வந்து சமைக்கிறது கூட பிரச்சனையே இல்லை எனக்கு. ஆனா காலத்தைக்கு உச்சத்தைக்கு ராத்திரத்தைக்குன்னு 3 நேரமே என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்குள்ளாடியே மண்டை எல்லாம் காஞ்சி போயிடும். இனி நம்ம புதுசா ஒரு விஷயத்த ட்ரெண்ட் ஆக்கி விட வேண்டியதான். என்னன்னா காலையில ஒரு நேரம் தான் சமைக்கணும். அந்த சாப்பாடை உச்சத்தைக்கு ராத்திரத்தைக்குன்னு 3 நேரம் எடுக்க வேண்டியதான். அப்போ டெய்லி 3 நேரம் யோசிக்கவும் வேண்டாம், ஒரு நாள் ஃபுல்லா கிச்சன்லயே நிக்க வேண்டாம். இந்த விஷயத்த அடுத்த வாரத்துல ஃபாலோ பண்ணி பார்க்கலாம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். சரி, இன்னைக்குள்ளத பார்ப்போம். காலத்தைக்கு பூரியும் உருளைக்கிழங்கு குருமையும் பண்ணும். பிள்ளையெல்லாம் நல்லா சாப்பிடும். பண்ணி நிறைய நாள் ஆயிடுச்சு. ஆகா, பூரி என்ன அழகா பொம்மி வந்திருக்கு. இன்னைக்கு நானும் ஒரு 4 பூரி தின்னிருவோம் போலதான் இருக்கு. எண்ணெயில பொரிச்சு எடுத்தாலும் அது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு தெரிஞ்சாலும் இந்த மாதிரிப்பட்ட சாப்பாடு தானே வாய்க்கும் ருசியா இருக்கு. மனசு அதுதானே கேக்குது. என்ன செய்யுது? சரி, எப்பளாவது ஒருக்காதானே நினைச்சிட்டு சாப்பிட வேண்டியதான். அதோ எலும்புச்சதோளோ என்னதோ, இதுல நீ எழுப்புக்கும் ஒரு ஆளு வேணாம்ப்பா. சரி, படபட சுட்டுட்டு போய் எழுப்புவோம். சூடோட தின்னாதான் பூரி டேஸ்டா இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி காஞ்சி போயிடும். அம்மா அம்மா, பூரி எல்லாம் சுட்டு வச்சுட்டு போய் எழுப்பன நினைச்சேன். ஆனா அதுக்குள்ளேயே அது எழும்பியாச்சு போல இருக்கு. எம்மா, நான் இங்க வந்து நின்று பேசிட்டு நிக்க, நீ அங்க என்னம்மா தனியா பிறம்பிட்டு இருக்கிய? எனக்கு பைத்தியம் இல்லட்டி, அதனாலதான் தனியா நின்று பிறம்பிட்டு இருக்கேன். ஏம்மா இப்ப நான் என்ன தின்னு கோவப்படிய? பின்ன பைத்தியம் முறை தனியா நின்று பிறம்பிட்டு நிக்கேன்னு சொல்லியே. என்ன அம்மா, நான் பைத்தியம் சொல்லவே இல்லையே. என்ன தனியா நின்று பிறம்பிட்டு நிக்கேன்னு தானே கேட்டேன். ரெண்டும் ஒண்ணுதான்டி. சரி அம்மா விடு. காலங்காத்தாலேயே உறங்கி கிடக்கும் போது மூக்குல ஒரு நல்ல ஒரு மனம் எடுத்தது. அதான் எழும்பி ஓடி வந்தேன். அப்படி என்னதான் செஞ்சுட்டு கிடக்கிய? அப்ப மனம் எடுத்தனாலதான் மேடம் எழும்பி வந்திருக்கீங்க, இல்லன்னா வந்திருக்க மாட்டீங்க, அப்படிதானே? அப்படி இல்லாமா, உறங்கி கிடக்கும் போது என் மூக்குல ஒரு வாசனை வந்து எலும்பு எலும்பு நின்ன தூண்டி விட்டது. அதனாலதான் எழும்பி வந்தேன். உன்னை நல்லா தூண்டும். மற்ற நாளெல்லாம் உனக்கு தூண்டாதுல்ல. ஸ்கூலுக்கு போனா காலேஜுக்கு போனா அப்படின்னு நினைக்கும் போது அல்லாம உனக்கு எல்லாம் தூண்டல. இப்படி நீயும் டெய்லி ஏதாவது மனமா வச்சேன்னா நான் டெய்லி இதே போல எழும்பி வருவேன். அதை விட்டுட்டு கரிச்சி பொரிச்சு ஏதாவது பண்ணேன்னா எப்படி எழும்பி வருவேன்? இப்ப இன்னைக்கு நல்ல மனமா இருந்தேன்னு எழும்பி வந்தேன். அதே போல என்ன டெய்லி வையாமா, அப்ப நான் டெய்லி எழும்பி வரேன். ஆமாட்டி, உனக்கு டெய்லி மனம் மூக்குல வர்றதுக்கேண்டி நான் டெய்லி 2 லிட்டர் எண்ணெயில உனக்கு பூரி எல்லாம் பொரிச்சு தாரேன். நல்லா தின்னிட்டு வயிறு வலி எல்லாம் வரட்டு. என்னம்மா சொல்லியே, பூரியா சுட்ட இன்னைக்கு? ஐ ஜாலி, ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான் இன்னைக்கு. பூரியும் சென்னவன குட்டிக்கு சிரியையும் வாயையும் பாரு. பின்ன இருக்காதாம்மா, பூரின்னா யாருக்குதான் பிடிக்காது? எனக்கு ரொம்ப பிடிச்சன்னு உனக்கு தெரியும் இல்ல. இன்னைக்கு ஒரு 5-6 பூரி தின்னிட வேண்டியதான். எனக்கு தெரியாமாக்கா, பூரி சுட்டா நீங்க 5-6 தின்னுவியான்னு. அதனாலதான் நிறைய பூரி சுட்டு வச்சிருக்கேன். போய் பல்லு தேய்ச்சிட்டு வாரியா, எடுத்து தாரேன். நான் பல்லெல்லாம் தேய்ச்சாச்சம்மா, தேய்ச்சிட்டு தான் வாரேன். ஓ அப்படியா, பல்லு தேய்ச்சிட்டு அவன் அண்ணன் போய் எழும்புனானா? ஆமாம்மா, சேர்ந்துதான் எழும்புனான். அவனுக்கும் பூரிக்கமான அங்க ஒரு வந்திருக்கு போல. அவன் தான் என்ன பார்க்க சொல்லி விட்டான். மத்த நாளெல்லாம் உங்க 2 பேருக்கும் இடியும் அடியும் தந்துதான் எழுப்பானா. இன்னைக்கு அண்ணனாரும் தங்கச்சியா இருக்கு, மூக்குல மனம் வந்தவொன்னு சேர்ந்து எழும்பி இருக்குது இல்ல? ஆமாம்மா. சரி, அவனை காணல, அவன் என்ன செய்ய? போய் கூப்பிட்டுட்டு வரியா? அவன் வருவான். அவன் செல்லு நோண்டிட்டு கிடந்தேன். நான் இனி போயிலன்னா அவனை தேடித்தானே வருவேன். நீங்க எனக்கு பூரி எடுத்து தாருங்க. ஓ சரி மக்கா, சரி. குட்டை மக்கா, என்ன இதுல இருந்துட்டு? ஆமாம்மா, இதுல இருந்து சாப்பிடுங்க. அதுதான் என்ன சூப்பரா இருக்கு. நீயும் வாமா, நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம். நிறைய நாளாச்சு இல்லாம சேர்ந்து இருந்து சாப்பிட்டு. எப்பெல்லாம் எங்களுக்கு சூடா தந்துட்டு நீ லேட்டா தான் சாப்பிடுவ. இன்னைக்கு நம்ம சூடா இருந்து சேர்ந்து இருந்து சாப்பிடுவோம்மா. எப்போ என்ன மோளுக்கு என்ன மேல என்ன ஒரு பாசம். பின்ன பாசம் இல்லாம நடிச்சுட்டு தான் இருக்காங்க. நீ தான் என்ன எப்பவுமே தப்பா புரிஞ்சுப்ப. அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும்? அப்படியாமாக்கா? சரிம்மாக்கா, சரி. இந்த பயலியை விழிச்சியா? அப்ப 3 நேரம் கையோட இதுல இருந்து சாப்பிடுவோம். அனிசு, அனிசு. குட்டே, நான் உன்னை என்னன்னு பாத்துட்டு வர சொன்னா நீ காலையை நீட்டிட்டுல இருக்கிய? ஆமா, காலை தான் நீட்டிட்டு இருக்க முடியும். பின்ன என்ன கையை நீட்டிட்டு இருக்க முடியும்? குட்டே, காலங்காத்தாலே நட்ட வாங்கி கட்டாதட்டி. ஆன்ட்டி உனக்கு வரும்போது நல்லா தானட்டி அண்ணா அண்ணா சொல்லிட்டு வந்த. இங்க வந்தோன்னு உனக்கு அப்படியே மூளை குழம்பி போச்சோ? போல. அம்மா, இந்த குட்டி ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது கூட்டிட்டு போனேன், கேட்டியா? ஏன் பிள்ளையா அப்படி சொல்லியே? ஆமாம்மா, இவளுக்கு மூளையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ரூம்ல இருந்து நான் தான் சொன்னேன், நல்ல ஒரு மனமா இருக்கு, அம்மா என்ன பண்ணுதுன்னு போய் பாத்துட்டு வா தங்கச்சி அப்படின்னு நான் தான் சொல்லி விட்டேன். சரி அண்ணா, நான் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அது இங்க வந்து இருக்குது. அங்க நானும் காத்து இருக்கேன், வருவான்னு வரல. பின்ன நீங்களும் கூப்பிட்டியாளா? சரி, அதனால வந்தேன். வந்து பார்த்தா அவ இங்க கீழே இருக்கியா. ஏன்டி என்னாச்சுன்னு கேக்கேன். அது வந்து என்னட்ட சூடாகுது சம்பந்தமே இல்லாம. அதனாலதான் சொல்லி அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. ஆமல, மூளையில பிரச்சனை இருக்கு. உன்ட்ட பைசா இருக்குன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ, நான் வரேன். பாத்தியாமா, லூசு மாதிரி இருந்து பேசுது.
ஏப்பா உங்க ரெண்டு இருக்க சண்டையில நான் வர மாட்டான்ப்பா. நீங்க இப்ப எலியும் பூனையும் போல நிப்பியா, கொஞ்சம் கழிச்சு வந்து பார்த்தா அண்ணா தங்கச்சின்னு மாறி மாறி 2000 கட்டி பிடிச்சிட்டு இருப்பியா. எனக்கு இதெல்லாம் தேவையில்லாப்பா. நீ ஆச்சு உனக்கு தொங்கச்சாச்சு. நான் இப்ப பூரி சுட்டுறேன், கரெக்டா சாப்பிடுறியா? ஆஹா பூரியா? அதான் நினைச்சு என்னடா நல்ல வாசனையா இருக்கு, அம்மா ஏதோ டிஃபரெண்டா பண்ணதுன்னு யோசித்தேன். சரி அம்மா எடுத்து வைங்க, நான் கொஞ்சம் பிந்தி வந்து சாப்பிடுவேன். என்னது கொஞ்சம் பிந்தி வந்து சாப்பிட போறியா? கொஞ்சம் பிந்தி வந்து சாப்பிட்டேன்னா அது காஞ்சி போய் கருவாடு போல ஆயிருக்கும், அதுக்கப்புறம் தின்ன முடியாது. அதனால பேசாம இப்பல இருந்து சாப்பிடு. சரி அம்மா அப்ப ஒரு பூரி தான், சும்மா சாப்பிடுவேன். ஒரு பூரியா? நான் அதுக்கு கஷ்டப்பட்டு காலையில எலும்பி மாவெல்லாம் குழச்சி பிறகு சுட்டு பிறகு வச்சிருக்கேன். அவன் ஒன்னா தின்னுவான், அவன் ஒரே வாயில 10 தின்னுவான். சும்மா சீனு போட்டுட்டு இருக்கேன். கூட்டே, நான் உன்கிட்ட இப்ப ஏதாவது கேட்டேனா? நான் உன்கிட்ட ஏதாவது பேசினேனா? டேய், நான் இப்ப உன்கிட்ட பேசினேனா உன்கிட்ட சொன்னேனா? நான் அம்மிட்ட தான் சொன்னேன். நீ அம்மிட்ட சொன்னால என்ன பத்தி தானே சொன்ன, மூடிட்டுரு. போல ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சரியா வாங்கி கட்டுவா அம்மா இவா. அன்னைக்கு எவ்வளவு வாயிலையும் மூக்கிலையும் ரத்தம் தான் வரும். அப்ப நீ என்னட்ட எதுவுமே கேட்க கூடாது சரியா? நான் உன்னை கேட்க மாட்டேன், உனக்கு அப்பா கேட்கல, அப்பா பதில் சொல்லுனா. ஐயோ ஐயோ. போட்டி, உனக்கு மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிட்டி, உன்னை மூஞ்ச பார்த்தாலே கோவம் கோவமா வருது. எனக்கு மூஞ்சி நான் எங்க வேணும்னு வச்சிருப்பேன், நீ வேணா உன் கண்ணை பொத்திட்டு. சரி போதும், உங்க சண்டை கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் நிறுத்துங்க சரியா? சரி அம்மா சீக்கிரம் பூரியை கொண்டு வா, சூடாட்டு சாப்பிடுவோம். வா வா தாரேன் தாரேன். வாவ் சூப்பரா இருக்கம்மா. குட்டை என்ன சாப்பிட்டு பார்க்காமலே சூப்பரா இருக்குன்னு சொல்லியே? சாப்பிட்டு பார்த்தாதான் சொல்லணும் இல்லம்மா, பார்த்தாலே தெரியுதுல்ல. பூரி நல்ல பொம்மி கோல்டன் கலர்ல சூப்பரா இருக்கு. அதே போல உருளைக்கிழங்கு கிரேவியும் கட்டியா பளபளன்னு இருக்கு. சரி மக்கா, சரி சாப்பிடுங்க. சரி அம்மா நீ எடுத்துட்டு வா. ஓ வாரண்டி இரு. என்னம்மா நீ எங்களை போல 5-6 பூரின்னு தின்ன தொடங்கியாச்சா? உங்களை போல தாண்டி மக்கா, நானும் பூரி அடிட்டுன்னு சொல்லலாம். எனக்கு நல்லா பிடிச்சேன், நானும் 10 பூரினாலும் தின்னுவேன். பின்ன இப்ப வயசு போகுதுல்ல, அதனாலதான் குறைச்சு தின்னியது. பின்ன இன்னைக்கு நீ சின்ன போல பூரி பாக்கு அழகா இருக்க, நல்ல டேஸ்டாவும் வந்துருக்கு, அதனால ஒரு 5 எடுத்தேன். ஆமாம்மா, பூரியில ஏதோ ஒரு மாயம் இருக்கு கேட்டியா? ஏன்னா ஒரு 3/4வாசி மேல ஆட்கள்கிட்ட கேட்ட பாரு, எல்லாருமே பூரி பிடிச்சேன்னு சொல்லுவேனா, ஒரு 1/4வாசி வேறுதான் வேண்டான்னு சொல்லுவேனா. அதுவும் பூரி பிடிக்காம இல்ல, எண்ணெயில சுடுறதுனால பயந்து வேண்டான்னு சொல்லியது. இந்த பூரியில ஏதோ ஒரு மாயாஜாலம் இருக்கு. மாயாஜாலமா இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. அது எண்ணெயில பொரிச்சு அடிக்கிறதுனால அதுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு, அதனாலதான் எல்லாருக்கும் அதை பிடிச்சிருக்கு. எண்ணெயில பொரிச்சு எல்லாமே நல்லா தான் இருக்கும். சிக்கன் பொரிச்சு பேரு சூப்பரா இருக்கும், அப்புறம் மீன் பொரிச்சு பேரு சூப்பரா இருக்கும். அதே மாதிரிதான் பூரி எண்ணெயில போட்டு பொரிச்சு அடிக்கிறதுனால அது டேஸ்டா இருக்கு. இது கோதுமை மாவுல தான் சப்பாத்தியும் செய்யணும். சப்பாத்தி பிடிச்சுமா பூரி பிடிச்சுமான்னு கேட்டு பாரு, ரெண்டும் ஒரே மாவுல தானே ஒரே இதுல தானே செய்யணும். ஆனா பூரி தான் அதிகமா பிடிச்சேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சப்பாத்தி வேற சட்டில சுட்டு அடிக்கியது, பூரி எண்ணெயில போட்டு பொரிச்சு அடிக்கியது, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். பரவாயில்லன்னா உனக்கு மூளை எல்லாம் இருக்கு, எனக்கு ஆனா நபரந்துட்டு. பாட்டி அந்த பக்கம் தின்னிட்டு இருந்து இனியும் வேணும்னா சாப்பிட்டுட்டு கேளுங்க மக்கா, இன்னொரு 10 பூரிகை கிட்ட இருக்குது. எப்போ 5 போதாம்மா, எனக்கு மதி. நீ என்னத்துக்கு அவ்வளவு சுட்ட? ஒரு ஆளுக்கு 5 சுட்டுருக்கலாம்ல. ஆமாட்டி, ஒரு ஆர்வ கோளாறுல ஏதோ சுட்டுட்டேன், அதை தீந்துட்டேன். நீ என்ன செய்யுது? இல்லன்னா கொஞ்சம் மிதி நான் ஒரு 2 நாச்சு சாப்பிடலாம். அப்பா நான் அப்பாய் கொடுக்கலாம். எனது இப்ப சுட்ட பூரியா அப்பாய்க்கு ராத்திரி கொடுக்க போறியாளா? நான் இப்ப வாரம் கொஞ்ச நேரத்துல சொன்னதுக்கு பூரி காஞ்சி கருவாடாயிரம் சொன்னியா? அப்ப அப்பா ராத்திரி வரும்போது மட்டும் அது ஒண்ணும் ஆகாதோ? அப்பா எப்படி இருந்தாலும் தின்ன, அதனாலதான் சொன்னேன். நீ அப்படி இல்ல. ஓ அப்பானா இழிச்சவாயி, உனக்கு மோன்னு சொன்னா பெரிய ஆள் இல்லம்மா. ஏன்டி உனக்கு குடும்பத்துல பிரச்சனையும் உண்டாக்க பாக்குவியா? அப்பா நான் ஒன்னும் சொல்ல இல்லம்மா. செல்வியக்கா ஜில்லு என்ன திடீர்னு வந்திருக்கே? இப்பதான் நினைச்சிட்டு இருந்தேன் 10 பூரி இருக்கு, இதை என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் அப்படி சொல்லுதியா? ஆமாம்மா, பூரி சுட்டேனே காலையில, அப்ப எல்லாரும் 5 எடுத்து தின்னா, இருந்தாலும் இன்னும் ஒரு 10 மீதி இருக்குது. அது நீ காஞ்சி போமேன்னு நினைச்சேன், நீ வந்துட்டேல, நீ வா, நீ ஒரு 5-6 பூரி தின்னு, அப்ப அதை தீந்துரும். அப்ப பரவாயில்லக்கா, டெய்லி இதே மாதிரி நான் வரட்டும். அப்ப எனக்கு காலையில வீட்டுல சாப்பாடும் வச்சேன்டான். நீங்க என்ன வச்சதுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 போல வைங்க, அப்ப நான் சாப்பிட்டுட்டு எனக்கு வீட்டுக்கும் கொண்டு போவேன் இல்ல. அத்தை உங்களுக்கு ஓவர் ஆசைதான். ஆமாம்மா, இப்படி டெய்லி காலையில எலும்பி அவிச்சு பறைக்கிறதுலாம் எவ்வளவு பெரிய சிற தெரியுமா? இந்த மாதிரி யாராவது தந்தா அது நல்லா தானே இருக்கும், அதை நான் ஏன் வேண்டாம் சொல்ல போறேன். நல்லாதான் இருக்கேன், ஆனா என்ன பண்ண, எங்க அம்மா பூரி மட்டும் தான் 20-25 சூடும், வேற எல்லாம் 4, 3, 2 தான் சூடுவேன். அப்ப என்ன செய்யுது? அப்படியும் ஒரு விஷயம் இருக்கா?
சரி பரவாயில்ல, பூரி சுடும் போது மட்டும் கூப்பிடுங்க, நான் வந்து வாங்கிட்டு போறேன். எனக்கும் பூரி நல்லா பிடிச்சான். நீங்க சொல்லிட்டீல்ல, அல்லாம எங்க வீட்டுல பூரி 2 மாசத்துக்கு இருக்காலோ 3 மாசத்துக்கு ஒருக்காலோ தான் சுடியது. இனி நீங்க சொன்னதுனால எங்க அம்மா வாரத்துக்கு ஒருக்கா கண்டிப்பா சுட்டுருவணும். அதனால வாரத்துக்கு ஒருக்கா கண்டிப்பா வந்து பூரி சாப்பிட்டுட்டு போங்க, சரியா? அப்படியா செல்வியாக்கா? அனு இப்படி சொல்லியா? ஆமாம்மா, நீ கேட்டுட்டே இல்ல, அப்ப இனி வாரத்துக்கு ஒருக்கா பூரி சுட வேண்டியதான். நான் சொன்னேன்ல அத்தை, இதுதான் எங்க அம்மா. ஐயா அக்கா, நீங்க அப்படி தரணும்னு எதிர்பார்த்தோன்னு நான் அப்படி ஒன்றும் சொல்லல, சரியா? சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி எல்லாம் சொன்னேன். அது மட்டும் இல்ல, பூரி எல்லாம் 1 2 தின்னாலே இப்ப எல்லாம் பயங்கரமா நெஞ்சரிச்சது. எவ்வளவு வெள்ளம் குடிச்சாலும் நெஞ்சரிச்சல் போக மாட்டேங்குது. அதனால நீங்க பண்ணியதான் கரெக்ட். ஒரு 2 3 மாசத்துக்கு ஒருக்கா சுட்டு எப்பவாச்சும் ஆசைக்கு தின்னியதுதான் நல்லது. ஆமாம்மா, நீ சொல்லியது கரெக்ட் தான். எனக்கெல்லாம் 2 பூரி தின்னாலே உடனே நெஞ்செரிச்சான். நான் இன்னைக்கு வேற அவசரப்பட்டு 5 பூரி எடுத்துட்டேன். இனி இன்னைக்கு ஃபுல்லா ஒரே நெஞ்செரிச்சல தான் இருக்கான். வெள்ளம் குடிச்சு குடிச்சு இருக்க வேண்டியதான். வேற என்ன செய்யுது? அது மட்டும் இல்ல, வெளியில மழை வேற பெஞ்சிட்டு கிடக்க கொஞ்ச நாளாட்டு. சரி, இந்த தணுப்புக்கு இப்படி சுட சுட வாய்க்கு ருசியா வச்சு தின்னா நல்லா இருக்கும். பிள்ளைகளுக்கு லீவு வேற, அதனாலதான் பூரி சுட்டேன். யாரு நான் வந்த ஒண்ணு நிக்க வச்சு பேசிட்டே இருக்கேன். வாமா, வந்திருந்துட்டு பூரி சாப்பிட. அக்கா, அனு, அனிசு சாப்பிட்டே இல்ல? போங்க, போய் கையெல்லாம் கழுவிட்டு போய் உங்க வேலையால பாருங்க. சரி அம்மா, சரி போறோம். நீங்க பொறுமையா இருந்து உங்க ஃப்ரெண்டுக கூட ஊரு கதை உலக கதையெல்லாம் பேசுங்க. பாத்தியா ஜில்லு எப்படி பேசியான்னு? ஆமாக்கா, இப்ப உள்ளது எல்லாம் அப்படிதான். என்னத்த செல்லுக்கு. பொட்டி ஊற பேசாத, போய் வேலையை பாரு. இரு ஜில்லு, பூரி தாரேன். சரி அக்கா, சரி. என்ன அக்கா, எனக்கு 5 பூரி வச்சிருக்குதியா? ஒரு 3 பூரியே போதும். ஒன்னும் இல்லம்மா, தின்னு. ஒன்னும் இல்ல, ஒரு நாள் தானே தின்னனால பிரச்சனை இல்ல. உனக்கு பிடிச்சேன் இல்ல? ஓ, பிடிச்சேன் அக்கா. இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் வேணாம் இல்ல? நாங்க இப்பதானம்மா சாப்பிட்ட, நீ பார்த்த இல்ல? சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு கதை தின்ன முடியும், எப்ப எடுத்து தின்ன முடியுமா செல்லு? அதனால நீ சாப்பிடு. சரி அக்கா, சரி. நம் 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 நம். என்ன டேஸ்டா இருக்கு அக்கா பூரி. அதுவும் அதுக்கு கலரும் என்ன அழகா பொம்மி வந்திருக்கு. இவ்வளவு நேரம் ஆகியும் உங்களுக்கு அந்த பொம்மல் அப்படியே நிக்குது இல்ல? இதுல ஏதாவது ட்ரிக் இருக்காக்கா? ட்ரிக் நல்லா ஒண்ணும் இல்லம்மா, நான் எப்பவும் சுடிய போல சுடியதான். ஆனா என்னன்னா, சுடும்போது கொஞ்சம் ரவை போடுவேன். கெட்டியா ரவை போடும்போது பூரியில பெருசா எண்ணெய் பிடிச்சாது. அப்ப பூரி என்ன கொஞ்ச நேரத்துக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்கும். நம்ம இது ரவை போடாம சுட்டா கொஞ்ச நேரத்துல அது ஒரு மாதிரி சப்பி அந்த எண்ணெய் இதெல்லாம் அப்படியே இருக்கும். ஆனா கொஞ்சம் ரவை எல்லாம் நம்ம போட்டு பண்ணேன்னு வச்சுக்கோயேன், இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியா கொஞ்ச நேரம் ஒரு 1 மணிக்கூர் 2 மணிக்கூருக்கு இப்படியே இருக்கும். ஓ, அப்படியா? ரவை போட்டு பண்ணுவீங்களோ? அதனாலதான் அது இப்படி இருக்கு. மேல பாக்குங்க ஒரு மாதிரி பிறுபிறுன்னு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இப்ப நானே நீ பண்ணும்போது ரவை போட்டு தான் பண்ணணும். எப்படி ரவை நிறைய ரவை போடணுமா? இப்ப 3 கப்பு கோதுமை மாவு இடிக்கணும், 1 கப்பு ரவை போடு, பிரச்சனை இல்லை. ஏன்னா கொஞ்சம் கூட கூட்டி நீ போட்டாலும் பிரச்சனை இல்லை. அது வெள்ளம் ஊற்றி வரவும் போது அது தெரியாது, நல்லா தான் இருக்கும். நீ சுட்டு பொரிச்சு எடுக்கும்போது டேஸ்ட் இன்னும் நல்லா தான் இருக்குமே தவிர டேஸ்ட் எப்பவுமே குறையாது. அப்படியாக்கா? சரி சரி, நான் இனி அப்ப பூரி செய்யும் போது இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணணும். ஆனா எனக்கு இந்த பூரி தின்ன நெஞ்செரிச்சல் வருமானம் எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா எண்ணெய் ரொம்ப கம்மியா இருக்கு, நல்ல கிறிஸ்பியா தான் இருக்கு. அப்படியாம்மா? சரி சரி, சாப்பிடு. என்ன இதுல குறைவாதான் பிடிச்சான், அது நெஞ்சரிச்சல் கொஞ்சம் குறைவாதான் இருக்கேன்னு நானும் நினைச்சேன். நானும் அதனாலதான் ரவை போட்டு பண்ணியது. ஆனாலும் வயசாவினால எனக்கு கொஞ்சம் நெஞ்சரிச்சல் இருக்கதான் செய்யும். உருளைக்கிழங்கு அடிக்கல, உருளைக்கிழங்கு ஏற்கனவே கேஸ் தான், அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். சரிக்கா, சரி. நம் 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 நம். அப்புறம் கேட்கணும் நினைச்சேன், அன்னைக்கு அந்த அண்ணன் சாரி எடுத்தியே இல்ல, அது ப்ளவுஸ் வச்சு கொடுத்துட்டியாளா? ஆமாம்மா, அது அன்னைக்கு அந்த நீ கொடுத்துட்டேன். அவன் 2 நாள்ல தரலன்னு சொன்னான். அப்படியாக்கா? சரி சரி, நானும் கொடுத்தேன். எனக்கு 2 நாள்ல கிடைச்சான். அப்புறம் வாவலி தொடங்கி ஒரு வாரத்துக்கு மேல ஆகுதுல்லக்கா. இந்த வாட்டி வாவலிக்கு போண்டாமா? ஆமா இல்லம்மா, நான் நேற்று மார்த்தண்டத்தை போகும்போது பார்த்தேன். அப்பதான் ஞாபகமே வந்து, ஓ வாவலி தொடங்கி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி உங்களுக்கு எல்லாம் போனேன்னா போவோம். நம்ம ஒரு நாள் சனிக்கிழமை போமா? ஞாயிற்றுக்கிழமை போலான்னு பார்த்தா பயங்கர கூட்டமா இருக்கும். சனியும் கூட்டமா தான் இருக்கும். இருந்தாலும் சனி ஒரு காலையில ஒரு 10 மணி போல போயிட்டு வருவோம். சரி அக்கா, அப்ப வசந்தி உமா லதாக்கள்கிட்ட எல்லாம் கேட்கணும். அவையெல்லாம் அன்னைக்கு சேரு பண்ணுமா இல்ல ஃப்ரீயானு கேட்கணும். இல்ல அதனால கேட்டுட்டு முடிவு பண்ணிட்டு போவோம். இன்னும் வாவலில எப்பளும் ஒரே மாதிரி தானம்மா இருக்கல்ல, பார்க்க என்ன இருக்கு, ராட்ல யாருனா தலை சுத்தம், என்ன செய்யுது? ஆமாக்கா, ஒன்னும் இல்ல தானே. இந்த வாட்டி புதுசா ஏதோ கிரைண்டர் வந்திருக்கான். என்னது கிரைண்டர் வந்திருக்கா? மாவு அரைச்சிய கிரைண்டரா? மாவு அரைச்சி இல்லக்கா, மனுஷன் அரைச்சி கிரைண்டர் வந்திருக்கு. இப்பதான் புதுசா ஏதோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரு மாதிரி கிரைண்டர் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள எல்லாரும் போச்சுன்னா பள்ளிய போல ஒட்டி செவர்ல இருப்புனா அது அதுக்கு பாட்டுக்கு கறங்கும். அம்மா, அது பயங்கர தலை சுத்தம் எல்லாம் இருக்கேன்ல. ஆமாக்கா, நல்ல தலை சுத்தம். அது வேற ஒண்ணுமே இருக்காது. நம்ம போய் நின்னோன்னா அது ஏதோ ஒரு காத்துக்கு இதனால நம்மள அப்படியே அந்த இதுல ஒட்டி வச்சிருக்கு. நம்ம கையை கூட அசைத்த முடியாதாமா, அந்த மாதிரி வச்சிருக்கோம். பின்ன ஒருக்கா ட்ரை பண்ணணும்னு ஆசை, பாப்போம். பயமா இருந்துன்னா ஏற மாட்டேன், அப்புறம் வாந்தி வந்துடும். பின்ன மெயினா அங்க போறதே
எனக்கு அண்ணன் ஊஞ்சல்ல ஏறி அதை நல்லா பிடிச்சேன். அண்ணன் ஊஞ்சல்ல ஏறானா, அதுக்கப்புறம் இந்த பாவு பச்சி, பானிபூரி, மிளகு பச்சி இதெல்லாம் சூப்பரா இருக்கு. நான் இது வரைக்கும் நிறைய வருஷம் போயிருக்கேன். போன வருஷம் போகும்போது தான் நான் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டேன். டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. அது இந்த வாட்டி தின்னேன்னு ஒரே ஆசை, அதனாலயே போனோம். சரிம்மா போலாம், போய் உனக்கு ஆசை நிறைவேற்றிடும், உனக்கு ஆசை தீர நீ தின்னு. சரி அக்கா, அப்போ ஒரு அந்திக்கு போல அங்க வெளியில வரையாள அந்த மரத்தடியில நான் வந்து அதுல எல்லாம் வர சொல்லி நம்ம பிளான் பண்ணுவோம். இதுல பிளான் பண்ண என்ன ஜில்லு இருக்கு? நம்ம என்ன பஸ் பிடிச்சு ஊட்டி கொடைக்கானலுக்கா போறோம்? அப்படி இல்லக்கா, ஜாலியா இருந்து பேசலாம் இல்ல, அதனாலதான். ஓ அப்படி சொல்லுவியா? சரி அம்மா சரி, அப்ப எல்லாம் முடிச்சுட்டு அந்த அதுல வர சொல்லு எல்லாரையும், சரியா? சரி அக்கா சரி. பூரி நல்லா இருந்தாக்கா, சூப்பரா எண்ணெய் சாப்பிட்டாச்சு. நீ கிளம்பட்டா? இருமா, இன்னொரு 5 பூரி இருக்கு, அதை தாரேன், பிள்ளைல கொண்டு கூட, சரியா? ஐயா வேண்டாம் அக்கா, அந்த அண்ணன் வரேன், அந்த அண்ணனுக்கு கொடுங்க. அவர் இனி ராத்திரி தாம்மா வருவாரு, அதுக்கு முன்னாடி அதை காஞ்சி போயிடும். பிள்ளைய சாப்பிட இல்ல, கொண்டு கூட 5 தான் இருக்கு, 2 வச்சு தின்னும் போது அது உங்களுக்கு தேவையா? சரி அக்கா, பின்ன தாருங்க, வேஸ்டா போகுதுன்னா கொண்டு போறேன். சரிம்மா சரி, நெல்லு தாரேன். ஆஹா பரவாயில்லையே, எல்லாரும் சொன்ன நேரத்துக்கு வந்துட்டியாலே. ஆமா ஜில்லு, நீ போன் பண்ணி அவசர அவசரமா ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் ஓடி வாருங்கன்னு நீ சொன்ன, அதனால நான் எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு ஓடி வந்தேன். என்ன சின்ன விஷயம்? எதுக்கு வசந்தி அக்கா இப்படி மூச்சு முட்டி அளவுக்கு பேசுதிய? அப்புறம் மூச்சு நின்று போயிடும், அப்புறம் என்ன விஷயம்னு அறிய முடியாது. என்ன உமா ரொம்ப ஓவரா பேசிய? ஓவரா எல்லாம் நான் பேசலக்கா, நான் உண்மைதான் சொல்லி. ஏற்கனவே வயசாகுது, இதுக்கடையில இப்படி மூச்சு விடாம பேசி எங்க நெஞ்சு பிடிச்சிட்டு நான் என்ன பண்ணியது? நீ பாத்தியாட்டி எனக்கு வயசாகுதுன்னு? ஆமா பின்ன என்ன, உங்களுக்கு 20 வயசாச்சு? இல்ல 40 வயசு ஆகுது இல்ல? 40 வயசானா அது வயசானதுன்னு அர்த்தமா? இந்த காலத்துல எல்லாம் 80 வயசானாலும் அது வயசானவங்களே கிடையாது, தெரியுமா? ஓ அப்படியாக்கா, அப்படி இருக்கா? எனக்கு இது தெரியாம போச்சே. சரி மன்னிச்சிருங்க, என்ன போட்டு ரொம்ப நடிக்காதட்டி நீ. சரி வசந்தி வீடு, சண்டை போடுக வந்த இங்க. நான் பேசுறது மட்டும் தான் உங்களுக்கு சண்டை போல தெரியுமாக்கா? அவ வந்து எனக்கு மூச்சு நின்னுது அது இது நல்லா சொன்னால, அப்ப எல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியல. அவ சும்மா விளையாட்டுக்கு தானம்மா சொன்னா, அதை நீ எதுக்கு இவ்வளவு சீரியஸா அடிக்க? ஆமா நீங்க வேணா பெரிய தியாகியா இருங்க, உங்களை என்ன சொன்னல, நான் ஒன்னும் அப்படி இருக்க ஒண்ண மாட்டேன். எனக்கு கோபம் ரோசம் எல்லாம் வரும். சரி அம்மா, அப்ப நீ கோவப்பட்டுட்டு ரோசம் பட்டுட்டு அப்படியே நில்லு, சரியா? எல்லாரும் ஒரு திமிரு பிடிச்சவளோதான், நமக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு இல்ல. சே ஏ ஜில்லு, நீ எதுக்கு வர சொன்னாத சொல்லு முதல்ல. இப்படி கோவப்பட்டுட்டு மூஞ்சி நாட்டிட்டு நின்னா யார் எங்க நிக்கண்டா? நீங்க கிளம்புங்க, எதுக்கு நான் வர சொன்னேன்னு சொல்லிட்டு நாங்க 4 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். என்ன ஜில்லு, நீ இவ எல்லாருக்கும் தான் சப்போர்ட் இல்ல, அப்ப எனக்குன்னு யாருமே இல்ல. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா உங்களை நான் என்னத்துக்கு இங்க விழிச்சா போறேன்? நான் இவைய 3 விழிச்சிருப்பேனே, உங்களை நான் என்னத்துக்கு விழிச்சேன் சொல்லுங்க? நீங்க உமா சொன்னதை விளையாட்டுக்கு எடுத்திருந்தா விளையாட்டு, சீரியஸா எடுத்தா சீரியஸ். நீங்க சீரியஸா எடுத்து அதுக்கு நீ என்ன செய்ய முடியும்? என்ன ஜில்லு இப்படி சண்டை போடுக விழிச்சேங்க எல்லாரையும்? இப்ப நான் அக்கா சண்டை போட்டுட்டு இருக்கேன்? அப்படி இல்ல ஜில்லு, எதுக்கு வந்தோமோ அந்த காரியத்தை மட்டும் பேசிட்டு போனா பிரச்சனை இல்ல. ஆமா ஜில்லு, வந்த விஷயத்த சொல்லு, காலையில என்கிட்ட சொன்னல, அதை சொல்லு. சரி எல்லாரும் பஸ் கீழே உட்காருங்க, பேசுவோம். சரி வசந்தி, இப்படி மூஞ்சி நாடிட்டு இருக்காது, ஒரு சந்தோஷமான விஷயம் தானே பேச போறோம், அதுக்கு நீ இப்படி மூஞ்சி வச்சுட்டு இருந்தேன்னா நல்லா இருக்கு. முதல்ல பேசுங்க, அதுக்கப்புறம் சந்தோஷமா இல்லையா மூஞ்சி எப்படி வச்சிருக்கானு சொல்லிட்டு நான் யோசிக்கேன். செல்வி அக்கா, அவளை போட்டு கெஞ்சிட்டு இருக்காதீங்க. நம்ம விழிச்ச வேண்டிய முறைக்கு விழிச்சாச்சு, இனி வாரதம் வராததான் அவிய விருப்பம். ஏம்மா விழிச்சாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேல்ல, எங்க அம்மா விழிச்சாச்சு, அதான் விழிச்சு வந்துதானே இருக்கேன், வேற எங்க விழிச்ச போற? என்ன அக்கா ரொம்ப அவசரமா உங்களுக்கும்? இல்ல ஜில்லு, வந்துட்டு வள கொலன்னு பேசிட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு வர சொன்னேன்னு சொல்லிட்டு சொன்னேன்னா என்ன விஷயம்னு அறியலாம் இல்ல. நீ போன் பண்ணி சொன்னதுல இருந்தே ஒரே டென்ஷனா இருக்கு, என்னவா இருக்கேன்னு. ஓ அப்படியாக்கா, சரி அக்கா சொல்லி இல்ல சனிக்கிழமை வாவலிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதான் காலையில ராணியாக்களை வீட்டுக்கு போகும்போது கேட்டேன், அவிய வரலான்னு சொல்லிச்சுன்னா அதான் உங்க முன்னாடி கேட்கலான்னு நான் கூப்பிட்டது. ஓ வாவலிகா, அதான் நம்ம வருஷம் போவோமே, அப்ப இந்த வருஷம் இந்த சனிக்கிழமையா? அப்ப இருக்கலாம், பிரச்சனை இல்ல. எப்படி உமா, நீ எப்படி வரியா? என்ன ஜில்லு இதெல்லாம் கேட்கணுமா? என்னைக்குன்னு டேட்டு சொல்லிட்டு வாங்கிச்சேன்னா வந்துட போறேன். அதுவும் சரிதான். அந்த ரோஸ் ஆண்டி வருமானு ஒண்ணு கேட்டு சொல்லுவியா? செல்வியாக்கா, எனக்கு வசந்தின்னு அழகான ஒரு பேர் இருக்குது, அதை விட்டுட்டு இந்த ரோஸ் ஆண்டி கிரீன் ஆண்டி நல்லா என்ன விளைச்ச கூடாதுன்னு சொல்லுங்க. இப்ப ரோஸ் கலர் சாரி கொடுத்துருக்கனால நீங்க ரோஸ் ஆண்டி தான், நாளைக்கு கிரீன் கலர் சாரி கொடுத்துட்டு வாங்க, அப்ப நான் கிரீன் ஆண்டி விழிச்சேன், சரியா? சே இவ்வளவுக்கு இடையில மாட்டிட்டு நான் படிய பாடு இருக்கு. நத்தே செல்ல, இவ்வளவு விட்டு தொலைஞ்சு போலான்னு பார்த்தா அதுவும் முடியாது. ஏன்னா இவ்வளவு போல எனக்கு கூட எவ்வளவு இருக்கவும் மாட்டாளோ, எனக்கு வாக்கி எனக்கு புத்திக்கும். என்ன செய்யுது, இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி பெய்தான் ஆகணும், இல்லைன்னா ஒரு காரியம் நடக்காது. எப்படி வாரியலா வரலையா? ஏன்னா என்ன அர்த்தம்? வாயை திறந்து சொல்ல மாட்டியாலோ? என்ன அர்த்தமோ அந்த அர்த்தம் தான். மாடம் இப்படிதான் கத்தம், அதனால எனக்கு என்ன அர்த்தம் தெரியாது, அதனால வாயை திறந்து சொல்லுங்க. வரலாம். கேட்கல, என்ன பார்த்து சொல்லுங்க. வரலாம், பார்த்து சொல்லியாச்சு, போதுமா? என்ன சிரிச்சியே? அப்படின்னு தான் சிரிச்ச முடியும், பின்ன என்ன நான் சிரிச்ச முடியும்? சீப்ப. ஆமா நல்லா சீப்பான்னு சொல்லு. அங்க போய் ஜில்லு இது வாங்கி தருவியா,
ஜில்லு அது வாங்கி தருவியா? அந்த ரேட்ல போமா இந்த ரேட்ல போமான்னு வந்து என்கிட்ட கேளுங்க ஏதாவது, அதுக்கப்புறம் இருக்கு. சரி, நமக்கு மானம் மரியாதை எல்லாம் போனாலும் பிரச்சனை கிடையாது. இப்ப இவள்கிட்ட நம்ம சிரிச்சு பேசலைன்னா ஒன்னும் நமக்கு கிடைச்சோன்னு செய்யாது. அதனால போய் ஐக்கியம் ஆகும். ஹே, என்னத்த மானம் கெட்ட பொழப்பு எனக்கு பொழப்பு. ஹாய் ஜில்லு, எப்படி இருக்க? சனிக்கிழமை எப்ப போனோம்? டைம் இல்ல, நீ சொல்லவே இல்லையே. என்னத்த ஒரு மானம் கெட்ட புத்தியோ இவளுக புத்தி. இப்பதான் மூஞ்சி நாடிட்டு இருந்த, அதுக்குள்ள பெண் என்ன குணஞ்சிட்டு நிக்கியா? என்னத்த செல்லுக்கு. ஏ வசந்தி, இவ்வளவு நேரம் மூஞ்சி நாடிட்டு இருந்த இல்ல, இப்ப என்னாச்சு உனக்கு? ஐயோ அக்கா, நான் உண்மையிலேயே அப்படி இருந்தேன் நினைச்சியாளா? அப்படி எல்லாம் இல்ல. அப்போ நான் சின்னதுக்கு உங்களுக்கு கோவமே வரல, அப்படிதானே அக்கா? ஆமாட்டி உமா, நீ சின்னதுக்கு ஒண்ணு எனக்கு கோவம் ஒண்ணா வரல. நான் உங்க எல்லாரையும் சும்மா பிராங்க் பண்ணேன். அம்மா, இந்த பொம்பளை என்ன நடிப்பு நடிச்சது. சரி, என்ன வசந்தி அக்கா, ஐஸ் வச்சலான்னு வந்தியலோ? என்ன ஜில்லு, ஐஸ் வச்சுக்கு நீ என்ன ஃப்ரிட்ஜா? ஓ, இன்னும் பெரிய காமெடி சொல்லிட்டியா? சரி ஜில்லு, செல்லு எப்ப போலாம்? காலையில 10 மணிக்கு போலான்னு சொன்னா உச்சைக்கு வெயில் வந்துடும். அந்தி 3-4 மணிக்கு அப்புறம் போலான்னு பார்த்தா இருட்டாயிரும். பிள்ளைகளையும் கொண்டு போறது கஷ்டம். அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். செல்வி அக்கா, என்ன பண்ணலாம்? அதாம்மா எனக்கும் புரியல. மழை கிளைமேட் வேற கிடக்கு. மழை பெஞ்சுன்னா என்ன செய்யுது? பேசாம ஒண்ணு பண்ணுவோம். நம்ம எல்லாரும் போதானே செய்யும். நம்ம ஒரு 3 மணிக்கு போல போவோம். அப்போ ஒரு 3 மணில இருந்து ஒரு 6 மணி வரைக்கும் ரெண்டு மணிக்கு போதாதா? அந்த 2 மணிக்கு நல்லா கறங்கிட்டு ஒரு 6 மணி போல பஸ் ஏறி வருவோம். அப்ப கரெக்டா இருக்கான். ஆமா ஜில்லு, செல்வி அக்கா சொல்லியது கரெக்ட் தான். 3 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கு சுத்தி பாக்குறதுக்கு தாராளம் போதும். ஒரு 6 மணி போல நம்ம அங்க இருந்து கிளம்பி பஸ் ஏறிட்டுனா இருட்டுக்கு விளையாடி கிளம்பிடலாம்ல. சரி அக்கா, அப்ப எல்லாரும் வந்து ஒரு 1:30 போல சாப்பிட்டுட்டு பஸ் ஏற வந்துருங்க பஸ் ஸ்டாப்புக்கு. என்ன ஜில்லு, பஸ்லயா போறோம்? அப்ப நீ கார் கொண்டு வர மாட்டியா? கார் என்ன ஃபிளைட்டே கொண்டாராக்கா, நீங்க பெட்ரோல் போடுவீங்களா? ஏன் ஜில்லு, உன்கிட்ட எல்லாரும் எல்லாம் கேட்கலாம். நான் கேட்டா மட்டும் ஏதாவது இடக்கு முடக்கா பதில் சொல்லி இல்ல. நீ உங்களை போல யாரும் இடக்கு முடக்கா எல்லாம் கேள்வி கேட்கல இல்லக்கா, அதனாலதான் உங்கள்ட்ட இடக்கு முடக்கா பதில் சொல்லியே. இப்ப நான் அதுக்கு தப்பா ஒண்ணும் கேட்கல இல்ல. ஆளுக்கு பஸ்ஸுக்கு ஆவிய பைசாயே 50-50 ரூபா வச்சு பெட்ரோல் போட்டா கார்ல போயிட்டு வரலாம் இல்ல. அது எனக்கு தெரியாதா? பாவரி கடைக்கு எல்லாம் கார்லயும் பைக்லயும் போறதுக்கு, பைக்ல கூட போயிடலாம் நொந்து நுழைஞ்சு. ஆனா கார்ல எல்லாம் போறது பயங்கர கஷ்டம். பார்க்கிங் கிடைச்சானா பார்க்கிங் 50 ரூபா கொடுக்கணும். இதுல வேற இந்த கூட்டத்துல வண்டியை தேடணும். வண்டியை எடுத்துட்டு வெளியில வர்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிரும். அதுக்கு பேசாம பஸ்ல போனா அந்த குளித்துற பாலத்துல ஓட்டு நடந்து வந்து பஸ் ஸ்டாண்ட்ல ஏறி பஸ்ஸை பிடிச்சு வீட்டுக்கு வந்துடலாம். ஓ, இப்படி நிறைய விஷயம் இருக்குல்ல. ஆமா பின்ன. சரி ஜில்லு, அவ்வளவுதானே? அப்ப நான் போட்டேன். ஏன் அக்கா உடனே ஓடுறது, ஏதாவது வேலை இருக்கா? ஆமா ஜில்லு, கொஞ்சம் வேலை இருக்கு. நான் இனி போறேன். சரியா? நம்ம நாளை கழிச்சு போவோம். அப்ப பாப்போம். சரி அக்கா, சரி போங்க. செல்வி அக்கா, உமா, வசந்தி, பாய். bye சரி, அக்கா, bye. போயிட்டு வா.